இன்னைக்கு பிக் பாஸோட ப்ரோமோ ரிவ்யூ பார்த்துடலாம். ஆக்சுவலாக சாண்ட்ரா வந்துட்டு திவ்யா கூடயும் பிரச்சனை, நேற்று வந்து கனி கூடயும் பிரச்சனை. நேற்று வந்து கனிக்கு ஆன்சர் பண்ணாததுனால அவங்க சீன்னு சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு அவங்க பயங்கரமாக அழுதுருப்பாங்க. ஸோ சாண்ட்ரா வந்துட்டு என்ன பண்ணினாங்கன்னா, விக்ரம்கிட்ட நேற்று அமித்கிட்ட புலம்பினா மாதிரி இன்னைக்கு விக்ரம்கிட்ட புலம்புறாங்க. ஆக்சுவலாக அவங்களோட கேமே வந்துட்டு ஒரு வேலையும் செய்யாமல் அழுகிறது, இவங்க ரெண்டு பேர்த்தையும் இது பண்ணுறது, அந்த மாதிரியே இருக்குது. கொஞ்சம் சாண்ட்ராவோட கேம் பிளேவை கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அவங்க விக்ரம்கிட்ட புலம்புறாங்க, இந்த மாதிரி திவ்யா நான் பிரஜன் தங்கச்சியாக நினச்சேன், அதே கதையாக திருப்பி ரிப்பீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2வது ப்ரோமோவில் வந்து வினோத் கரெக்டாக சொல்கிறாரு. ஆக்சுவலாக வந்துட்டு விக்ரம்கிட்ட இந்த மாதிரி சாண்ட்ரா அவங்க மேலே தான் தப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா வந்து அவங்க எப்போ பார்த்தா அழுதுகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி கனியையும் இரிட்டேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நேற்று கனி மேலே தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நம்ம ஒருத்தர் பேசும்போது நம்ம வந்து உங்களை பார்த்து நான் உங்கள் கண்ணை பார்த்து பேசாமல் வேறு யாரையோ டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விஷயத்தில் பார்வதியை பாராட்டலாம். ஏன்னா பார்வதி யாரு கூட சண்டை போட்டாலும் அவங்க வந்து போய் திருப்பியும் பயங்கரமாக ஃபைட்டாக இருக்கும். எஃப்ஜே கூட விக்ரம் கூட. ஆனால் டாஸ்கன் வந்து பேசணும்னு நினச்சாதான் பேசிக்கிட்டு அவங்க பாட்டு ஃபைட்டும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் நான் இதுக்குன்னு சொல்லலை, அந்த கேரக்டரை சொல்கிறேன், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்கிறேன். பிக் பாஸ் கேமில் வந்துட்டு நம்ம பேசித்தான் ஆகணும். எல்லா ஹவுஸ்மேட்ஸ் கூடயும் உங்களுக்கு சண்டை இருந்தாலும் கூட. ஸோ அது வந்து அவங்க வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ 3வது ப்ரோமோ வந்துட்டு இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாஸ்க்கு, 2 டாஸ்க்கை சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக லாஸ்ட் பிபி சீசன்லேருந்து ஒன்று வந்துட்டு மேரத்தான், டான்ஸ் மேரத்தானும், அப்புறம் அந்த டைம் முள் இப்படி நகர்ந்துட்டே வருவாங்க இல்லையா, கணக்கிடணும் கிளாக்கை வந்துட்டு அவங்களாவே. ஸோ அந்த டாஸ்கையும் 2ஐயும் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங். 2 டாஸ்கையும் யூஸ்வலாக தனித்தனி டாஸ்காக இருக்கிறத 2த்தையும் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு டான்ஸ் டீமை ஒரு டீமாக வந்துட்டு கரெக்டாக பேர் பண்ணியிருக்காங்க. சாண்ட்ரா, திவ்யா, அமித், வினோத். அதுக்கப்புறம் இன்னொரு டீமில் கனி, பார்வதி, கமருதீன், நாதிரே. அப்புறம் மிச்சம் 3 பேர் 3 டீம். அதுக்கப்புறம் கரெக்டாக கிளாக் இடணும், அவங்களுக்கு மணி அடிக்கும் போது போய் டான்ஸ் ஆடணும், ப்ராப்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ அதில் 3வது ப்ரோமோவில் வந்துட்டு இவங்க கனி, பார்வதி, அப்புறம் கமருதீன், ஆதிரி, அவங்க 4 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அடுத்த டீமை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் இல்லையா, அந்த கணக்கிடும்போது எதையாவது இரிட்டேட் பண்ணணும். அதுக்கு கமருதீன் சரியா இருப்பாங்களா, ஆதிரி சரியா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கனி அண்ட் பார்வதிக்குமே கொஞ்சம் டக் ஆஃப் ஆரா இருக்கும். ஆனால் டாஸ்கன் வந்தா பாருங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும். டாஸ்கன் வந்தா சேர்ந்துக்கணும், அதுக்கப்புறம் சண்டை போட்டுக்கணும். இப்படிதான் பிக் பாஸ் கேம் போகும். பார்ப்போம் பொறுத்திருந்து எப்படி போகுதுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.